ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவசர கால தொழில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவசர கால தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ போயிட்டுருக்கிற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்லேயும் சரி இல்லை உலகம் முழுக்கவும் சரி என்ன ஒரு விஷயம் போயிட்டுருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த டைமில் ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சானிடைசரு, மாஸ்க்கு இந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு. பிபி கிட் இந்த மாதிரி எல்லாமே நிறைய பேர் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிமாண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது அந்த மாதிரி பொருளுங்களுக்கும். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து 100% வந்து லாபம் தரக்கூடிய தொழில். ஸோ லாபம் மட்டும் இல்லைங்க, இந்த தொழில் வந்து நம்ம பண்ணுறது உண்மையாகவே இது ஒரு உயிர் காக்கும் தொழில் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த தொழில் வந்து எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு லாபமும் இந்த தொழிலில் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்சிஜன் சிலிண்டர் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்டமிக்கில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு கிளினிக் வீட்லேயே கூட நிறைய பேர் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து தேவைப்படுது. ஏன்னா இப்போ இந்த கொரோனா பேண்டமிக்னால ஃபஸ்ட்டு வந்து லங்ஸை வந்து அட்டாக் பண்ணி நம்மளோட ப்ரீத்திங் ப்ராப்ளத்தை வந்து அது ஏற்படுத்துது. ஸோ அந்த அளவுக்கு டிமாண்டுங்க இது. எந்த அளவுக்குனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு 10 லிட்டர் பார்த்தீங்கன்னா 4500 விற்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 9000 ரூபா, 12,000 ரூபா, 14,000 ரூபா வரைக்கும் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறாங்களாம். ஸோ கவர்மெண்ட்ஸும் வந்து நிறைய வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இதை வந்து தடுக்கணுன்றதுக்காக. அதனால நிறைய சப்சிடிஸ், மானியம், அவங்களுக்கு ஏற்ற டேக்ஸஸ் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர், அதாவது மெடிக்கல் ஆக்சிஜன் சிலிண்டர் நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து இதை எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாதுன்னு நிறைய வந்து தடையெல்லாம் போட்டாங்க. ஏன்னா நம்ம ஊருக்கே வந்து இந்த பொருள் நிறைய தேவைப்படுது அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை பாருங்கள். இதுக்கேற்ற எல்லா டீட்டெயில்ஸு, அது எங்கே நமக்கு கிடைக்கும், என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம 2 டைப் நான் சொல்லிடுறேன். ஒன்று, உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு 15 lakhs 20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளான் போயிடலாம். அதாவது ஆக்சிஜன் ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ரீஃபில் பண்ணுறது, சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் சென்டரில் வந்து அவங்க ரீஃபில் பண்ணிடுவாங்க. நீங்களும் ரீஃபில் பண்ணி உங்களோட ஓன் பிராண்டில் வந்து நீங்கள் வந்து விற்கலாம். இதுக்கு வந்து லைசன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதுக்கு ஒரு 15 to 20 lakhs தேவைப்படுமே, அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும்னா கஷ்டம் தான் கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு. பட் இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய மார்க்கெட்டில் நமக்கு எம்டி ஆக்சிஜன் சிலிண்டர் இந்த மாதிரி கிடைக்குது. இந்த லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிலிண்டர்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். அதாவது 10 கிலோ, 20 கிலோ, 30 கிலோ, 50 கிலோ, 100 கிலோ, 150 கிலோ இந்த வரைக்கும் அந்த மாதிரி சிலிண்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி சிலிண்டர்ஸ் வாங்கிட்டு நம்ம ஆக்சிஜன் ரீஃபில்லிங் பிளான்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு ஆக்சிஜன் ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணி இதை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, கிளினிக்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ அந்தந்த இடத்துல நம்ம வந்து இதை சப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து நமக்கு பெஸ்ட். ஏன்னா இதில் நமக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு முக்கியமாக தேவைப்பட்டது இந்த மாதிரி எம்டி சிலிண்டர். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்கு, ரீஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்சிஜன் ஸ்டேஷன், கேஸ் ஸ்டேஷன். அது வந்து லிக்விட் ஆக்சிஜனும் இருக்குது, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஆக்சிஜனும் இருக்குது. ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற ஆக்சிஜன் ஃபில்லிங் ஸ்டேஷன் தேவை. ஸோ இந்த இடம் நமக்கு தெரிஞ்சாலே போதும் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கு. நம்ம எம்டி சிலிண்டர் வாங்கிட்டு நம்ம ஈஸியாக இதை ஸ்டார்ட் பண்ணலாங்க. தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10.2 liters பி டைப். அதாவது பி டைப்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மைல்டு ஸ்டீலில் இருக்கும், வித்தவுட் வால்வ் அண்ட் கேப் இருக்காது. அதாவது டைரெக்டாகவே அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது வந்து மினிமம் ப்ரைஸ் 4500 மேக்ஸிமம் 6500 வரைக்கும் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா 46.7 liters, அதை டி டைப்புன்னு சொல்கிறாங்க. இதுவும் மைல்டு ஸ்டீல் வித்தவுட் வால்வ் அண்ட் கேப், ஆனால் கெப்பாசிட்டி அதிகம். ஸோ 8500 rupeesலேருந்து நமக்கு 10,500 rupees வரைக்கும். அதுவே பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து 4,500 rupees to 5,500 rupees, அது 4.5 liters. ஸோ இது வந்து நமக்கு கம்மியான அலுமினியம்ன்றதுனால அந்த மாதிரி அந்த காஸ்ட் நமக்கு. இதே போல் ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து ஒரு பீஸ் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2,000 ரூபாலேருந்து
$14,000 வரைக்கும் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ரெஷர் மோட் செட் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் நம்ம செட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப இப்போ 95க்கு கீழே போகுது, 90 to 95 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் மோட் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கம்மியாக தான் கொடுப்பாங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 90க்கு கீழே போயிடுது பார்த்தீங்களா, அப்போ வந்து அவங்கள ரொம்ப கிரிட்டிக்கல் எமர்ஜென்சின்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷர் கொடுப்பாங்க. அவங்கள வென்டிலேட்டரில் வச்சு தான் ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஹை ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ ஆக்சிஜன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ஸ் இருக்குது. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா மைல்டாக ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இப்போ 90 to 95 ரேஞ்ச் அவங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது, அவங்களுக்கு ப்ரீத்திங் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நார்மல் ஆக்சிஜனே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்குது. ரேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி சப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதை பற்றி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். இப்போது இந்த மாதிரி நம்ம ரீஃபில்லிங் ஸ்டேஷன் மூலயமா பண்ணுறதுனால நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இதை பற்றி பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இது ஒரு ஹிண்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு. அப்படி எதுவுமே தெரியாது, பட் இந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தான் நான் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் ரேட்டு உங்களுக்கு 1லேருந்து 10 லிட்டர் வரைக்கும் பர் ஹவருக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து செலுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் ரேட். அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போது யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹவருக்கு 2 லிட்டர்ஸ் வரைக்கும் செலவாகுது அப்படின்னா 5 மணி நேரம் வரைக்கும் இருக்கும் ஒரு 10 லிட்டர் ஆக்சிஜன். ஸோ உங்களுக்கு ஒரு பர்சனுக்கே வந்துட்டு ஒரு நாளெல்லாம் 24 hours சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எத்தனை லிட்டர் ஆக்சிஜன் தேவைப்படும் அப்படின்றது நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பிளாக் மார்க்கெட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட்டே நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க, நிறைய வந்து டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி வாங்கி வைக்கிறது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படுற நேரத்தில் கிடைக்கல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, நிறைய பேர் இறக்குறாங்க ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல். அப்படின்ற காரணத்துக்காக கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் யாரும் வந்து வாங்கி ஸ்டாக் பண்ணக்கூடாது. எப்படி ஆஸ் யூஷுவல் நம்ம ஊர்லலாம் வெங்காயம் விலை அதிகமாகிடுச்சு அப்படின்னா உடனே இருக்கிற வெங்காயத்தெல்லாம் உள்ளே மறைச்சி வச்சுருவாங்க. நாளைக்கு 4 நாளைக்கு வந்து விற்றுடலாம் அந்த வெங்காயத்தை, ஒரு கிலோ 100 ரூபா 120 ரூபா விற்கிதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் சேம் தான் வந்து இந்த விஷயத்துலையும் நிறைய பேர் பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அது ஒரு உயிர் அப்படின்றத பொருட்படுத்தாமல் வியாபாரம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அது தப்பு. இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வராமல் இருக்காதுங்க. இந்த மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர் ரீஃபில் பண்ணுற மாதிரியான பிஸ்னஸ் நீங்களே எடுத்து பண்ணலாம். தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரீஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா ரீஃபில் மட்டும்தான், அதாவது ஒரு வாட்டி வந்து நீங்கள் வந்து சிலிண்டர் வந்து கொடுத்துட்டாங்கன்னா சிலிண்டரோடு அவங்க வாங்கிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அது உள்ள இருக்க ஆக்சிஜனுக்கு தான் ப்ரைஸ் நீங்கள் பண்ணுறது. திருப்பி ரீஃபில் பண்ணக்கூடியது தான் அது. டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து பர்சன்ஸ் தான் வந்து பார்த்துக்கணும். அதே போல் ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டலுக்கும் தருவாங்க, இல்லை அவங்களுக்கு சிலிண்டராகவே யூஸ் அண்ட் த்ரோ வாங்கிட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற காஸ்ட். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டல் பேஸ்லேயே வந்து இது தராங்க. ரெண்டல் கொடுத்துட்டு திருப்பி வாங்கிடுவாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு தேவை, 3 மணி நேரத்துக்கு தேவை. வீட்டு யூஸ்க்கெலாம் நிறைய பேர் வாங்குவாங்க, சின்ன கிளினிக்ஸ்க்கெலாம் வாங்குவாங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பெனிஃபிட்ஸ். இதுலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ் கூட அவங்க டைப் வச்சுக்கிறாங்க அப்படின்னா இப்போ 10 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளதுன்னா அதோட ஸ்டாண்டு எல்லாமே சேர்த்து கொடுத்துருவாங்க. நீங்கள் நார்மல் பஸ்ஸு ட்ரெயின் கார் எதில் வேணால் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். போர்ட்டபிள் தான் அது. 10 லிட்டர்ஸ் தான். அதுக்கு மேலே உங்களுக்கு போகுது அப்படின்னா தான் நீங்கள் வந்து வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சேஃபாக. இப்போது 20 லிட்டர் வந்துட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து ஒரு 8,000 ரூபாய்க்கு விற்கிது மார்க்கெட்லனா தாராளமாக 2,000 ருபீஸ் வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஃபில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஹோல்சேலராக நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2,000 ருபீஸ். இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க, ஒரு கை மாறி அது வருது அப்படின்னா ஒரு 1,000 ரூபா கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 200 சிலிண்டர்ஸ் கிட்ட தாராளமாக சப்ளை பண்ணலாம். அன்லிமிட்டெட் உங்ககிட்ட இருக்குன்னா உங்களை தேடி வந்து வாங்கிப்பாங்க கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ்ங்க இது. ஸோ வாரத்துக்கு அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மட்டுமே 4 லட்ச ரூபா கிட்ட ப்ராஃபிட். ஒன்றுமே இல்லை, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எம்டி சிலிண்டர்ஸ் நீங்கள் வாங்கி வைக்கணும். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட்ஸ் நிறைய லோன்ஸ் இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங்காக பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு மினிமமே பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாலேருந்து ஸ்டார்டிங் வந்துடும். இது அதுவும் மெடிக்கல் இது அதோடைய பிளான்ட்டே நீங்கள் ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னா லைசன்ஸு அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு பதில் இந்த மாதிரி ரீஃபில்லிங் இடத்துல இந்த ஆக்சிஜனுக்கு வந்து மெடிக்கல் ஆக்சிஜனுக்கு அவங்க லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எம்டி ஃபில் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணாலே போதும். ஸோ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 16 lakhs அட்லீஸ்ட் ஒரு 10 lakhs ஆகுது இந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக ப்ராப்பர் லைசன்ஸு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது
இதோட நீட் எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். இந்த பேண்டமிக் வந்து மெடிசன் கண்டுபிடிக்கிற வரைக்கும்ட்டு இல்லைங்க, கண்டுபிடிச்சாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு தேவைப்படும் இது. அதே போல் கோமார்பிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும். அதாவது ஏதாவது நுரையீரல் தொற்று, கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்துட்டு நிறைய வந்து இந்த மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து தேவைப்படும். ஆக்சிஜன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மூலயமா கூட நீங்கள் வந்துட்டு இதை எடுத்து பண்ணலாம். அதாவது நிறைய பேர் ஏஜென்சிஸ் ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாகவும் இதை நீங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது, ரெண்டாவது வந்து எம்டி சிலிண்டர்ஸ் வாங்கி ரீஃபில் பண்ணுறது, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப். ஏதாச்சும் ஒரு பிராண்டட் கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அது மூலியமாகவும் நீங்கள் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஆம்புலன்ஸ் சர்வீஸ். இது என்ன ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆம்புலன்ஸ் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது யூஸ்வலாக வந்துட்டு ஆம்புலன்ஸில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பேஷண்ட்ஸை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸில் ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும், ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதுக்கு இமீடியட்டாக. ஸோ நார்மலாகவே இதெல்லாம் ஒரு கிட்டாகவே ஆம்புலன்ஸில் வரும். ஆம்புலன்ஸில் போயிருந்தா பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கிட் வச்சுருப்பாங்க ஏதாவது வந்து தேவைப்படும் ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுக்கறதுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கு பண்ணலாம். நீங்கள் ஹோம் நீட்ஸ், வீட்டுக்கே நிறைய பேருக்கு வந்து வயசானவங்க பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெகுலர் சப்ளை தேவைப்படும் இண்டிவிஜுவல் யூஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா யூஸ்க்குமே அவசர கால சிகிச்சையாக இது வந்து உயிர் காக்கும் கருவியாக வந்துட்டு இதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதோடைய பயன்கள் என்ன, பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா இந்த பேண்டமிக் ஆகட்டும், பேண்டமிக்கே இல்லைனாலும் ஆக்சிஜன் சப்ளை அப்படின்றது ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் பிஸ்னஸ் நமக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காச்சும் மெடிக்கல் லைனில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, இல்லை ஆல்ரெடி வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மாதிரி எடுத்து ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னா இது சூப்பரான பிஸ்னஸ்ங்க. சான்ஸே இல்லை உண்மையாகவே இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. பட் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எம்டி சிலிண்டர்ஸ்க்கு அதுக்கு லோன்ஸ் எதுனா உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கவர்மெண்ட்ஸ் நிறைய சப்சிடிஸ் தராங்க. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்லாம் எடுத்து பண்ணுறவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பலனாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.